அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். பத்ரிஜியுடைய லாக்டவுன் செய்திகள் அப்படிங்கிற அந்த புத்தகத்திலிருந்து ஒரு தலைப்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். அது கடவுள் எங்கும் இருக்கிறார் அப்படிங்கிற தலைப்பு. அந்த தலைப்புல பத்ரிஜி என்ன சொல்லியிருக்காருங்கிறத நான் இங்க படிக்கிறேன். இந்த தலைப்புல அவர் சொன்னது படைப்பின் அனைத்தும் தெய்வீகமானது. அந்த அனைத்தின் ஒரு பகுதியே நாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம கடவுளுடைய துகள்கள் தான். ஸோ அவருடைய படைப்பு எல்லாமே தெய்வீகமானது தான். அதுல ஒரு பகுதி தான் நாம் அப்படிங்கிறோம். அதாவது தெய்வீகமானவர்கள் அப்படி அப்படி இருக்க நாம் வேறு யாரை வணங்க வேண்டும்? நம்மளே தெய்வம் தான். அப்புறம் அப்படி இருக்கும்போது நாம யாரையுமே வணங்க வேணாம், ஏன் வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நமக்குள் இருக்கும் அந்த தெய்வீக சாந்தத்தையும் ஒளியையும் தியானத்துடன் உணர்ந்து அவ்வாறே வாழ வேண்டும். ஸோ நாம தியானம் செய்யும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தியை உணரவும் முடியும். நமக்குள்ள இருக்க அமைதியும் நம்ம தியானத்துல உணர முடியும். ஸோ அதை உணர்ந்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழணும் அப்படிங்கிறாரு. நாம் பூஜை ஏன் செய்யக்கூடாது என்றால் நாமே கடவுள் என்பதால். இப்போ பிஎஸ்எஸ்எம் என்ன சொல்லுதுன்னா, பூஜை நம்ம செய்ய தேவையில்ல, உருவ வழிபாடுங்கிறது நம்ம செய்ய தேவையில்லை, ஏன்னா கடவுளே நாம தான் அப்படிங்கிறதுனால. நாம் கடவுள் இல்லை, வேறு யாரோ உயர்ந்தவரே கடவுள் என்று நினைக்கிறோம். ஸோ நம்ம கடவுளே இல்லை, வேற யாரோ ஒரு உயிர் சக்தி நமக்கு மேல அங்க ஒண்ணு இருக்கு, வெளியில தான் அந்த சக்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நாம இந்த பூஜை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? சோ அதனாலதான் நம்ம பூஜை செய்ய வேணாம் அப்படிங்கிறாங்க. ஆஹ் அதனால்தான் சுவாமி தயானந்த சரஸ்வதி பூஜை ஒரு படி இல்லை, அது தடை. சுவாமி தயானந்த சரஸ்வதி என்ன சொல்றாருன்னா, பூஜைங்கிறது ஒரு தடை அப்படின்னே சொல்றாரு. அது உங்களை இன்னும் அறியாமையிலேயே வைத்திருக்கும் என்று அர்த்தம். ஸோ இத நிறைய பேருக்கு, பூஜை செய்யறவங்களுக்கு இதை கேட்டா கொஞ்சம் கோபம் வரலாம். ஏன்னா அது ஓ! ரொம்ப அறியாமையில உங்களை வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இப்ப பூஜை சில பேர் செய்யும் பொழுது என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு நாள் நம்ம பூஜை செய்யல, சாமியை கும்பிடலனா கூட அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும். ஓகேவா? குற்ற உணர்ச்சி ஒரு பயத்திலேயே இருப்பாங்க. ஐயோ நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் ஒரு ஒரு மூட நம்பிக்கை தான். அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலேயே பூஜைக்கு சம்பந்தமா சில மூட நம்பிக்கைகள்லாம் உருவாக்கி வச்சுட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆயிடும், அதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும்னு அப்படிங்கிற ப்ரெஷர் வேற சில பேருக்கு இப்ப இருக்கும். அதெல்லாம் பண்ணலன்னா நமக்கு ஏதாவது கெட்டது நடந்துரும், அதெல்லாம் நம்ம செஞ்சே ஆகணும். அந்த மாதிரி செய்யலைன்னா நம்ம சொசைட்டி என்ன நம்மளை சொல்லும், நம்மளை தப்பா பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகளையும் சேர்ந்துதான் அதுல கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. சோ அதனாலதான் சுவாமி தயானந்த சரஸ்வதி நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு, நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு அது ஒரு தடை அப்படின்னே சொல்றாங்க. பூஜை என்பது நம்மை நாமே குறைவாக எண்ணும் ஒரு வழியாகும். நம்மளை பத்தி நாமளே என்ன பண்ணுவோமா, குறைவா நினைச்சுப்போமா. சோ அதுக்கான வழிதான் இந்த பூஜை அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்மளை விட உயர்ந்த ஒரு விஷயம் வெளியில இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பூஜை உங்களை பலவீனப்படுத்துகிறது, நீங்கள் வணங்கும் கடவுளே நீங்கள் தான். சோ நாம தான், நம்ம வணங்குற அந்த கடவுளே வேற யாரு, நாம தான் அப்படிங்கிறாங்க. அந்த மரம் கடவுள், அந்த மலர்கள் கடவுள். மரங்களில் உள்ள அனைத்து பூக்களையும் வெட்டி ஊசியால் குத்தி மாலையாக மாற்றி கடவுளுக்கு சமர்ப்பிக்கிறோம். அது எவ்வளவு பாவம். சோ நம்ம பூவெல்லாம் பறிக்கிறோம் செடியில இருந்து, அதை ஊசியில குத்தி மாலையா பண்ணி கடவுளுக்கே கொடுக்கிறோம். அது பாவம் அப்படின்னு சொல்றாரு. உத்தரகீதையில் கிருஷ்ணர் ஒரு கோடி பூஜை ஒரு சோஸ்திரத்திற்கு சமம், ஒரு கோடி சோஸ்திரம் ஒரு ஜபத்திற்கு சமம், ஒரு கோடி ஜபம் ஒரு தியானத்திற்கு சமம், ஒரு கோடி தியானம் ஒரு லயத்திற்கு சமம் என்று கூறினார். சோ இது உத்தரகீதையில கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு கோடி தியானம் ஒரு 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 லயத்துக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி. கோடி தியானம் செய்தால் லயம் கிடைக்கும். லயம்னு அவங்க சொல்றது நாம நம்மளுடைய இறை சக்தி, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியோட இணையறது தான் இவங்க லயம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் உங்களுக்குள் லயமாகி விடுகிறீர்கள், உங்கள் அறியாமை உங்கள் ஞானத்தால் லயமாகிறது. சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த தியானம் மூலியமா நாம நம்மளோட இணைய முடியுது. சோ நம்மளுடைய அறியாமை என்னவா மாறுதுன்னா ஞானமா மாறுது தியானத்தினால. உனது ரஜோகுணம் தமோகுணம் உனது சாத்வீகத்தில் லயமாகும். நமக்குள்ள இப்ப ரஜோகுணம், அதுக்கப்புறம் தமோ குணம் இருந்தா அது என்னவாகும்,
சாத்வ குணமா மாறிடும். அதுதான் சாத்வ குணம் வந்து லயமாகிறது. அவை உங்கள் நிர்குணத்தில் லயமாகும். நிறைய தியானம் செய்தால் மட்டுமே லயம் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம நிறைய தியானம் செய்யணும். அப்பதான் என்ன ஆகும், நம்ம வந்து நம்மளோட இணைய முடியுங்கிறாங்க. உலகத்திலும் மாயாவிலும் சிக்கிக் கொள்கிறோம், ஆனால் சிவன் தன்னுடன் லயமாகி இருக்கிறார். நம்ம வந்து உலகத்துல இருக்கக்கூடிய மாயை அப்படிங்கிற விஷயத்துல நம்ம போய் சிக்கிக்கிறோம். ஆனா சிவனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு வந்து லயமாகி அவரு தன்னுடைய இணைஞ்சுதான் இருக்கிறாரு. நீங்கள் வழியில் இருக்கும்போது நீங்கள் மாயை நிலையில் இருக்கிறீர்கள். சந்தோஷமாக இருக்கும்போது உனக்குள் நீ இணைகிறாய். அதாவது நமக்கு இப்போ வலி வேதனை அந்த மாதிரி ஒரு துன்பத்துல நம்ம இருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வந்து மாயை அப்படிங்கிற அந்த வலையில இருக்கோங்கிறது தான். ஆனா சந்தோஷமா இருக்கும் பொழுது நாம நம்மளோட இணைஞ்சு இருக்கிறோம். அதாவது உனக்குள் நீ இணைகிறாய். நமக்கு சோம்பேறித்தனம் ரஜோகுணம் இருக்கக்கூடாது. ரஜோகுணம் என்றால் அனைத்தும் எனக்கு தெரியும் என்கின்ற குணத்தில் இருப்பவர்கள். ரஜோகுணம்ங்கிறது ரொம்ப ஈகோ பிடிச்சவங்க தான். என்னன்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல தான் அவங்க இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நான் செய்யறது எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. மற்றவங்கள விட நான் வந்து சுப்பீரியர், என்னை விட மற்றவங்க எல்லாம் தாழ்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறவங்க தான் இந்த ரஜோகுணம் அப்படிங்கிறது. இவற்றில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். உங்கள் தெய்வீகத்தை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். நீங்கள் வேறு எந்த கடவுளையும் சரணடைய தேவையில்லை. அனைவரும் பக்தி யோகம் என்று சொல்கிறார்கள், ஆனால் பக்தி யோகம் இல்லை, அது வியாதி. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பக்தி மார்க்கத்தை ஃபாலோ பண்றேன், பக்தி யோகத்துல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பக்தி 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 தான் முக்தி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பக்தி அப்படிங்கிறதே ஒரு வியாதி அப்படின்னே சொல்லியாச்சு. ஏன்னா அந்த பக்திங்கிற பேர்ல தன்னையே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய உடலையுமே வந்து பலவீனப்படுத்திப்பாங்க, காயப்படுத்திப்பாங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி தன்னை தானே தாழ்த்திக்கிறதுனால, ஸோ அதனால அந்த பக்தி அப்படிங்கிறது வந்து இவங்க ஒரு வியாதினே சொல்லிடுறாங்க. யார் சொன்னாலும் உண்மை ஒன்றே. புத்தர் இந்து நாட்டில் பிறந்தார், ஆனால் வழிபட்டாரா? புத்தர் வந்து நம்ம நாட்டில தான் பிறந்தார். ஆனா நம்மளுடைய கல்ச்சர் பிரகாரம் இல்லை ஏதாவது உருவ வழிபாடு ஏதாவது செஞ்சாரா? கிடையவே கிடையாது. அவர் பாட்டுக்கு வந்து தர்மத்தை கடைப்பிடிங்க, எந்த சூழ்நிலையும் வந்து தர்மத்தை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி தர்ம வழியில அவர் வந்து போயிட்டார். பூஜை உன்னை சிறுமைப்படுத்துகிறது, தியானம் உங்களை வளர்க்கிறது. பல நூறு வருடங்களாக வெங்கடேஷ பெருமாள் தியானித்து வருகிறார். நீங்களும் உயர்ந்தவர்கள், அவரை பூஜிக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் அவரை போல் இருக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். பின்னர் நீங்கள் உங்களை அதிகமாக உயர்த்துவீர்கள். நம் பிஎஸ்எஸ்எம் பூஜைகளுக்கு எதிரானது. தெளிவா சொல்லிட்டாங்க, நம்மளுடைய இந்த பிஎஸ்எஸ்எம் பூஜைகளுக்கு எதிரானது. அதே மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா, வெங்கடேஷ பெருமாள் வந்து தியானத்துல தான் இருக்காராம். எப்பவுமே பல வருஷமா தியானத்துல தான் இருக்காரு. அதனால நம்ம அவரை போய் பூஜை எல்லாம் செஞ்சு வழிபட தேவையில்ல. நம்ம வந்து அவர் மாதிரியே தியானம் செஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த ஜென்மத்தில் சரியாக வாழவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும். மேல் உலகில் நேரமில்லை, இவ்வுலகில் ஒரு பிறப்பு என்பது மேலே உள்ள உலகில் ஒரு கணம். இப்போ மேல் உலகத்துல வந்து நேரம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நம்ம உலகத்துல இந்த பூமியில நம்ம வந்து இருக்கிற உலகத்துல நேரம்ங்கிறது இருக்கு. 24 மணி நேரம் இருக்கு, 1 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படிலாம் நேரம் அப்படிங்கிறத நம்ம வச்சிருக்கோம். ஆனா மேல் உலகத்துல நேரமே இல்லை. நம்மளுடைய ஒரு ஒரு பிறப்புங்கிறதே அங்க வந்து ஒரு கணம் அப்படிங்கிறாங்க. எத்தனை பிறப்புகளை வேண்டுமானாலும் எடுத்து கொள்ளுங்கள், உன்னை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம வந்ததே என்னன்னா, நம்மளை நாம அறிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பூமியிலேயே நம்ம பிறப்பெடுத்திருக்கோம். ஸோ எத்தனை பிறப்பெடுத்தாலும் சரி, ஏன்னா மேல் உலகத்துல வந்து கணக்கு கிடையாது, எவ்வளவு பிறப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளை நாம அறிஞ்சுக்கிறது தான். படைப்பில் அவசரம் இல்லை. நீங்கள் தமோ குணத்திலும் ரஜோ குணத்திலும் இருந்தால் உங்கள் நேரம் வீணாகி விடும்.
ஸோ தமோ குணத்துல ரஜோ குணத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம நேரத்தை கண்டிப்பா வீணடிச்சுட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த தமோ குணம் ரஜோ குணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தான் அப்படிங்கிற அகங்காரத்துல இருப்போம். அதாவது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அதெல்லாம் தெரியாம இருப்போம். இந்த பேரு புகழ் இதெல்லாம் வந்து ஆசைப்படுவோம். பேராசை அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கும், பொறாமை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கும் இந்த தமோ ரஜோ குணத்துல எல்லாம் இருந்தோம்னா. ஸோ இந்த மாதிரி குணத்துல நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா நேரத்தை வந்து நாம வீணடிப்போம். ஒரு நிமிடம் கூட நேரத்தை வீணடிக்க மாட்டேன், ஒவ்வொரு தருணத்தையும் அப்படித்தான் பயன்படுத்துகிறேன். எல்லோரும் இப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் ஒன்றுக்காக பாடுபட்டால் அது கிடைக்கும். நாம் முயற்சிக்காதது நமக்கு ஒருபோதும் கிடைக்காது. இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்காக நீங்க வந்து முயற்சி செய்யணும். நேரத்தை வீணடிக்காம உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கான முயற்சியில நீங்க ஈடுபட்டாதான் அது கிடைக்கும். நான் வந்து முயற்சி பண்ண மாட்டேன் ஆனா எனக்கு கிடைக்கணும்னா அது கிடைக்குமா? கண்டிப்பா அது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதுதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேரத்தை வீணடிக்காம உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு நீங்க முயற்சி செஞ்சு அதை அடையணும் அப்படிங்கிறது. சைவ உணவு இயக்கம் உலகையே மாற்றும். உலகம் எப்போதும் மாற்றத்தை விரும்புகிறது. சைவ உணவின் விதையை விதைப்பதே உங்கள் வேலை. மழை பொழியும் போது அது முளைக்கும். அது படைப்பின் வேலை. விதை விதைக்காமல் மழை பொழிந்தால் என்ன பயன்? ஸோ நம்ம வந்து இந்த பிஎஸ்எஸ்எம்மோட முக்கியமான ஒரு கொள்கையே என்னன்னா, பத்ரிஜி வந்து அதிகமா சொல்றது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா வெஜிடேரியனிசம், சைவத்தை கடைப்பிடிங்க அப்படிங்கிறதா. அந்த சைவத்தை கடைப்பிடிங்க, அந்த சைவம் அப்படிங்கிற அந்த விதையை வந்து நம்ம ஒருத்தருடைய மனசுலயும் விதைக்கணும். அது வந்து அவங்க இந்த ஜென்மத்துல வந்து ஃபாலோ பண்ணலனா கூட அடுத்த பிறவிலையாவது அவங்க சைவத்தை கடைபிடிப்பாங்கங்கிறது தான். ஸோ நம்ம விதைக்காம மழை பெஞ்சா அங்க செடி முளைக்குமா? கிடையாது, முளைக்காது இல்லையா? அதேதான் நம்ம மனசுலயும் வந்து நம்ம சைவமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விதைக்கணும். அதே எண்ணத்தை நம்ம சுத்தி இருக்கிறவங்க மனசுலயும் விதைக்கணும் அப்படிங்கிறாங்க. தியானம், சைவ உணவு என்ற விதையை நாம் அனைவரின் வாழ்விலும் விதைக்க வேண்டும். ஏதோ ஒரு பிறவியில் விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஏதாவது ஒரு பிறவிலையாவது அது அவங்களுக்கு வளர ஆரம்பிக்குங்கிறது தான். கடவுளின் ராஜ்யத்தில் கோபம் இல்லை, இருள் இல்லவே இல்லை. யாருடைய விருப்பமும் அவர்களுடையது. ஏதோ ஒரு நாள் மனிதனிடம் மாற்றம் வரும். அதாவது இந்த கடவுளுடைய ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா அங்க கோபப்படுறதுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. இருளுமே அங்க கிடையாது. நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ அதை உங்க விருப்பம் போல செய்யலாம். அந்த சுதந்திரம் அங்க இருக்கு. ஏதாவது ஒரு நாள் வந்து இந்த உலகம் மாறும், மனுஷன் மாறுவான் அப்படிங்கிறாங்க. மேலுலக வாசிகள் ததாஸ்து, தேவர்கள் உனது விருப்பம் போல் செய் என்று சொல்வார்கள். சோ மேலுலகத்துல இருக்க தேவர்கள் வந்து ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாமே உன்னுடைய விருப்பம் அப்படிங்கிறது தான். அதான் நம்மளுடைய எண்ணத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க, யூனிவர்ஸ் என்ன சொல்லும்னா இதைதான் சொல்லும், ததாஸ்து உன்னுடைய விருப்பம் அப்படின்றோம். சோ நீங்க நெகட்டிவா நினைச்சாலும் நடக்கும், பாசிட்டிவா நினைச்சாலும் நடக்கும். ஸோ அதுதான் மேல் உலகத்துல வந்து நம்மளுடைய விருப்பம் என்னவோ அது பிரகாரம் நம்ம இருக்க முடியுங்கிறது. நாம் என்ன செய்கிறோம் என்று பார்க்கிறார்கள். ஒரு பிறவியில் நீ சன்மார்க்கத்தில் நடக்கவில்லை எனில் மீண்டும் மற்றொரு பிறவியில் சன்மார்க்கத்தில் செல்வதற்கு பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஸோ இந்த பிறவியில நம்ம வந்து இந்த சன்மார்க்கத்துல நம்ம இல்லை, அதை கடைப்பிடிக்கல அப்படிங்கும்போது அடுத்த பிறவிலையும் நம்ம பிறந்து திருப்பி அந்த சன்மார்க்கத்துல வாழ்றதுக்கு நம்ம முயற்சிப்போம். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணாத வரைக்கும் திரும்ப திரும்ப நம்ம பிறப்பெடுத்துட்டே இருப்போம் அப்படிங்கிறத இந்த டாபிக்ல அவரு சொல்லி முடிச்சிருக்காரு மாஸ்டர். இதோட நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி.